ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்கு, பார்வை இருக்கா. ரெண்டாவது, எந்திரிச்சு செயல்பட முடியாது. என்ன பிரதர் செய்றீங்க? ஏதோ செய்யறேன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? தெரியல, என்னத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னவாக விரும்புறீங்க? நான் ஒண்ணுவாக விரும்பல. என்னத்தையோ வாழ்றேன், என்னத்தையோ போறேன், என்னத்தை கவனிங்க. ஒரு எல்லை ஊர்னு தெரிஞ்சாதான் அதை நோக்கி நம்மளால நடக்க முடியும். ஒரு வேகம் கிடைக்கும். ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கும் போது லெக் இருக்கும். லெக் பார்த்தா தானே ஓட முடியும். லெக் இல்லாவிட்டால் என்னால ஓட முடியாது. ஏன் வாழ்றோமே தெரியாம இருந்தா வாழ்க்கையில ஒரு ஓட்டத்துல ஒரு வேகம் இருக்காது, ஒரு சோர்வு தான் உண்டாகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்குது. ஏன் வாழ்றோம், என்ன செய்யறோம், நம்முடைய குடும்பத்தை குறிச்சு நோக்கம் என்ன, ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் சாகுறதுக்கு முன்னாடி என்ன சாதிக்கணும், ஒண்ணுமே தெரியாது. வெந்ததை திப்போம், விதி வந்தா இதுதான் குருட்டு வாழ்க்கை. மற்றவங்க வாழலாம், நீங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம். ரோட்ல குடிச்சு எடுத்துறாங்க, அவங்களை பாருங்க. உங்களோட ஆம்பிஷன் என்ன? நாளைக்கு காலையில ஒரு பாட்டில் அடிக்கணும், அதான் என்னுடைய ஆம்பிஷன். ஆம்பிஷன் புரியுதா? உங்களுடைய என்னது குறிக்கோள், லட்சியம் என்ன? குடிகாரரை கேளுங்க, நாளைக்கு காலையில முதல் ஆளா என்ன பண்ணுவேன், நாளைக்கு இந்த சரக்கு. குறிக்கோள் அதுதான். இருளுக்குள்ள இருக்கிறவர்கள், உங்களுக்கு எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். என்ன லட்சியம்? உங்க பிசினஸ் இருக்கலாம், இதா இருக்கலாம். இத்தனை வருஷத்துல இவ்வளவு நான் உயர விரும்புறேன், இவ்வளவு ஆண்டருக்கா செய்ய விரும்புறேன், இவ்வளவு என் குடும்பத்தை நடத்த விரும்புறேன், இன்னதை நான் திட்டமிட்டு நான் செய்ய விரும்புறேன். வெளிச்சம் உள்ளவனுக்கு தான் திட்டம் இருக்கும், வெளிச்சம் இல்லாதவனுக்கு திட்டம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. எல்லாம் குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை, ஏனதானா என்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் இருக்குதுன்னா இருளின் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுனால அவர்களுக்கு இப்படி இருக்கிறது. எந்திரிக்கவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணுவான், என்னையா சாதிச்சேன்னு பார்த்தா ஒண்ணுமே சாதிக்க. என்ன சாதிச்சீங்க? இருந்தேன், உட்கார்ந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், மண்டையை போட்டுனேன். ஒரு கிறிஸ்தவன் என்றால் லட்சியம் இருக்க வேண்டும், லெக் இருக்க வேண்டும். எங்க ஓடுறோம் தெரியணும், அப்பதான் நம்ம ஓட. கர்த்தர் உங்களுக்கு ஒரு லெக்கை தருவாரா? ஒரு போட்டு வச்சிருக்கீங்களா, ஆண்டவரை ஆசீர்வதிச்சா நான் இன்னொன்னு நான் இதை செய்யறேன், பிளான் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய யோசனைகள் சரியா இருந்தால் தேவ சித்தத்தின்படி நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார்.